உமன்ஸ் வாழ்க்கையில் முன்னேறணும்னா இந்த விளாகை ஃபுல்லாக பாருங்கள். அது உமனாக இருந்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டாக ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்களும் டெவலப் ஆகிடுவீங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு அவர் சேனல். என்னன்னா நம்ம இன்னைக்கு என்ன கான்செப்ட் பேச வந்திருக்கோம்னா, நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பற்றி ஐடியாஸ் கேட்டு எங்ககிட்ட கிளாஸை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணேன்னா, கிளாஸை ஜாயின் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டோன்னா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ நானே ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுத்து அவங்கள ஒரு ப்ரொப்ரேட்டராக மாற்றணுன்றதான் என்னோட கான்செப்டே. அந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு டீமை ரெடி பண்ணி ஒரு அணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சோம் இல்லைங்களா. அதில் நாங்கள் இப்போ ஷார்ட் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் கண்டிப்பாக போய் ஆர்டர் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு உமன் பிஸ்னஸை கற்றுக்கிட்டு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் கொடுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர என்ன ஃபுட் ப்ராடக்டாக இருந்தாலுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி மேலே வரணும்னு நினைக்கிறவங்க. உங்களுக்குமே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஆனால் ஐடியா சரியில்லைன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸை அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உமன்ஸ் நான் கிளாஸ் எடுத்ததில் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். எல்லாரும் எந்த இடத்துல லேக் ஆகியிருக்காங்கன்னா, கையில் காசு இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா என்கிட்ட பெரிய அமௌண்ட் வேணும், என்கிட்ட இல்லை, நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் யோசித்தேன், எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லா பிஸ்னஸ்க்கும் லேக்ஸ் கணக்கு தேவைப்படுது போல அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையாது. 10,000 20,000 வச்சு கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனாலுமே அதுவுமே எனக்கு கஷ்டம் அப்படின்ற பட்சத்தில் நாங்களே இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்து அவங்கள தனியாக அந்த பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும், எவ்வளோ மார்ஜின் எப்படி வச்சு எப்படி ப்ராஃபிட் ஆகணுன்றது எல்லா கைடன்ஸுமே நாங்கள் கொடுத்து இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று மேக் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் நிறைய தேவைப்படும்ன்றதுனால தான் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். சப்போர்ட்டர்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஹனி எவ்வளோ நல்லதுன்னா உடம்புக்கு, உங்கள் ஆயுசு இன்னும் ஒரு 50 வருஷம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக ஹனியை ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் அதில் வந்து மெடிசன் வேல்யூ ஜாஸ்தி. யார் வேணாலும் சாப்பிட்லாம், எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் ஹனி எடுத்துட்டிங்கன்னா எந்த நோயுமே உங்களுக்கு வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பாடியை டேக் கேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஹனியை பை பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. அதில் நாங்கள் இன்னும் ஃப்ரூட்ஸு, ஜிஞ்சர், கார்லிக் இந்த மாதிரி என்னென்னலாம் ஆட் பண்ணி சாப்பிட்லான்ற ஒரு R&D போயிட்டுருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறமாவும் அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் லான்ச் பண்ணுவோம். அப்பயும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்தோம் இல்லைங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதனால தான் நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரீங்க, பொது இடங்களாக கூட வச்சுக்கோங்களேன். பிச்சைக்காரங்க கிட்ட நம்ம ஈஸியாக 10 ரூபா 20 ரூபா கொடுத்துருவோம். ஏன்னா அது நம்ம மைண்டில் என்னென்னா அதுதான் தானம், அதுதான் தர்மம் அப்படின்ற மைண்ட் செட்டு நமக்கு இருக்குது. அதனால எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா பிச்சைக்காரங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்லுன்னா, ஒன்றுமே முடியாமல் உடல் நல குறைபாடு இருக்கிறவங்கள நான் தப்பு சொல்லலை. எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட, கை கால் நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியமாக இருக்காங்க, ஆனாலும் பிச்சை எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நம்மளாம் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரு பலூன் ஊதி விற்பான், ஒரு மிட்டாய் விற்பாங்க, ஒரு பொம்மைகள் விற்பாங்க, இவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா 5 ரூபா கம்மி பண்ணு, 10 ரூபா கம்மி பண்ணு அப்படின்னு நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் உலகம். என்னன்னா ஒருத்தர் ரொம்ப உழைக்கிறான், அவன் வந்து வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது யாராக இருந்தாலுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது யாரும் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் எதிர்பார்க்கறதுமே தப்பு. அதே அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த வியாபாரி அந்த இடத்துல இருந்து நிறைய சேல்ஸ் பண்ணி 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 அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டு அவன் அடுத்த லெவல் போயிட்டே இருப்பான். ஆனால் ஒரு பிச்சைக்காரன் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போனால் ரிப்பீட்டடாக உங்ககிட்ட வந்து அவன் பிச்சை எடுத்துகிட்டே தான் இருப்பான். ஸோ இதுதான் கான்செப்ட். ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேலே மேலே போயிட்டு இருக்கான், அவங்களுக்கு நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக 10 ரூபா 20 ரூபா வந்து தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு பண்ணிட்டோம். ஸோ என்னோட தாட் என்னென்னா, உடம்பு சரியில்லாதவங்க, உடல் நல குறைபாடாக இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. எல்லாமே இருக்குது, நான் உழைக்கவே மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது தானத்துலேயும் தர்மத்துலேயும் சேர்க்காது. ஸோ ஒரு ப்ராடக்ட் ஒருத்தவங்க சேல் பண்ணுறாங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக அவங்களுக்கு கொடுங்க. அதுவுமே ஒரு பெரிய சொசைட்டி சேஞ்சஸ்க்கு நீங்கள் கொடுக்குற பெரிய பெரிய ஹெல்ப்பு, பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் அதனால தான் எங்கே போனாலும் ரோட் சைடில் விற்கிற ப்ராடக்டாக இருந்தாலுமே, ஒரு சின்ன சின்ன வியாபாரிகள் தரையில் போட்டு விற்கிறதெல்லாம் உட்கார்ந்து எடுத்து பார்த்து வாங்குவேன். ஒரு பொருள் வாங்கினாலும் ஒரு ஹாப்பியாக இருந்து மறுநாள் இன்னும் நிறைய பொருள் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். அதனால் நம்ம அதை பண்ணலான்ட்டு நாங்கள் ஒரு 100 ரூபா 200 ரூபாய்க்காவது ரோட் சைடில் இருக்கிற பீப்புள்ஸ் கிட்டேருந்து நாங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்குவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். துணி கூட நாங்கள் அப்படி தான் வாங்குவேன். சின்னதாக கடை வச்சு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நான் ஒரு 4,000 5,000க்குலாம் வாங்கியிருக்கேன்.
ஏன் அப்படி நான் போய் வாங்குவேன்னா, அவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுத்தோம்னா அவங்க இன்னும் நிறைய அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வருவாங்க. ஸோ அதனால நம்ம அவங்களுக்கு ஹெல்ப்பு ஃப்ரீயாக நீங்கள் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஒரு பொருளை தராங்க, நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆவாங்க. இது எதனால சொல்ல வரேன்னா, தானம் தர்மம்ன்றது என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு இலவசமாக கொடுக்கறதில்ல, ஒருத்தவங்களை முன்னேற்றி விடுறதுக்கு கூட ஒரு தானம் தர்மத்தில் சேரும் நான் நம்புகிறேன். ஸோ எந்த உமன்ஸும் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்றாங்க, எனக்கு யாரும் கொடுத்து என்னை வந்து மேலே ஏற்றி விட மாட்றாங்க நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி ஒன்று இந்த உலகத்தில் நடக்காது. நம்மளா வளைச்சு நம்மளா மேலே வந்தால் மட்டும்தான் பிஸ்னஸில் மேலே வர முடியும். யாரும் எதுக்குமே தரமாட்டாங்க. ஸோ இந்த ரீசனை சொல்லி யாரும் எந்த பிஸ்னஸும் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏதாவது ஒரு சின்னதாக கற்றுக்கிட்டு அதுலேருந்து உங்களால் என்ன முடியுமோ அதை ஏர்ன் பண்ணுங்க அப்படின்றது என்னோட பெரிய லெசன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிஸ்னஸை கற்றுக்குறாங்க, பட் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதை பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. ஒரு ரோட்டில் போய் நம்ம கடை வைக்கணுமா, ரோட்டில் போய் ஒரு டேபிள் போட்டு இதெல்லாம் வச்சு நம்ம சேல் பண்ணுமான்ட்டு. எல்லாமே சின்னதுலேருந்து ஆரம்பித்தாதான் பெருசு. ஸோ நீங்கள் சின்னதாக ஆரம்பிக்கிறதுக்கு இடத்த பார்க்காதீங்க, உங்களோட உழைப்பை பாருங்கள். உழைப்பை பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் உயர்ந்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம அம்பிஷன் அகாடமியில் எல்லா கிளாஸஸுமே இருக்குது. ஆன்லைன், ஆஃப்லைன், ஹோம் டியூஷன் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். அஸ் வெல் அஸ் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டையும் சேல் பண்ணுறோம். பிஸ்னஸ் கிளாஸும் டீச் பண்ணுறோம் உமன்ஸ்க்கு. உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டாடா பை பை.